இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடையார்ல இருக்க எக்கோ பார்க் தான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா எங்களோட என்ன நேரமோ தெரியல, எக்கோ பார்க் வந்து 2 மந்த்துக்கு வந்து க்ளோஸ் தான். இங்க நியர்பை என்ன இருக்கு, வேற என்ன வீடியோஸ் எடுக்கலாம் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு போது தான் ஸோ பீச்சுக்கு வரலாம். ஸோ பீச் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு புதுசா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம சென்னையில இருந்துட்டு லைட் ஹவுஸை போய் பார்க்காம எப்படி? நாங்க இத்தனைக்கும் வந்துட்டு க்ளோஸ்ன்னு போட்டுதான் அதுக்கு வந்திருக்கவே மாட்டோம். பட் கூகுள்ல வந்து அப்டேட் பண்ணாம இருக்காங்க, க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் போட்டு வச்சிருக்காங்க. ஃப்ளாப். பீச்சுக்கே வரும்போது நீங்க ஷூ போட்டு வந்துங்க, அப்பதான் இந்த மண்ணில் நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடையார்ல இருக்க எக்கோ பார்க் தான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா எங்களோட என்ன நேரமோ தெரியல, எக்கோ பார்க் வந்து 2 மந்த்துக்கு வந்து க்ளோஸ் தான். ஸோ ஆன்லைன்ல நீங்களும் வந்து அடையார் எக்கோ பார்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாம் ஓப்பன் போட்டிருக்கு. பட் இங்க வந்து கேட்கும் போது தான் தெரியுது அடையார்ல இருக்க எக்கோ பார்க் வந்து 2 மந்த்துக்கு வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கனால க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்கள் அடையார் வரைக்கும் வந்ததுனால என்ன பண்ணலாம்னு நினைச்சோம். ஸோ இங்க நியர்பை என்ன இருக்கு, வேற என்ன வீடியோஸ் எடுக்கலாம் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு போது தான் ஸோ பீச்சுக்கு வரலாம். ஸோ பீச் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு புதுசா நிறைய விஷயங்கள் இருக்கும், எப்பவுமே வந்து பழச ஆகாது. ஸோ அதனால பீச்சுக்கு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ பீச்ல இருக்க லைட் ஹவுஸும் போய் விசிட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஆஃப்டர்நூன் டைம்ல பீச் வந்து எப்படி இருக்கு பாருங்க, ஒருத்தர் கூட இல்லாத மாதிரி காலியா இருக்கு பாருங்க. பீச்ல இருக்க விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட 1 by 1 சொல்லிட்டே தான் இருக்கேன். பாருங்க அங்கெல்லாம் ஃபுல்லா நடக்கிற பாதையெல்லாம் கடை எல்லாமே மூடி இருக்கு பாருங்க. ஏன்னா வந்துட்டு ஈவினிங் மாதிரி தான் ஓபன் பண்ணுவாங்க போல இருக்கு. அதனால மத்தியான டைம்ல வந்தா கொஞ்சம் காலியா தான் இருக்கு பீச் ஃபுல்லா. லைட் ஹவுஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். லைட் ஹவுஸ் வந்து 3 o'clock வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு டிக்கெட், என்ன டைமிங்ஸ், என்ன ஃபுல் டீட்டெயில்ஸும் மேலே போயிட்டு உங்ககிட்ட வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், வாங்க போகலாம். லைட் ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்காக வந்துட்டு பாதை இதுதான் லைட் ஹவுஸ். இந்த டிக்கெட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு 20 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 rupees, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினராக இருந்தால் 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25 rupees வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. மேலே 9th floorல போயிட்டு நம்மளை லிஃப்ட்டில் தான் போய் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட் அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் ஷாட்டில் ரொம்ப சூப்பரான நம்ம சென்னையே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டை சூப்பராக தெரியுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 9th floorக்கும் மேலே ஏறி போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் கொஞ்சம் பயம் அப்படின்னா வந்துட்டு இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஹைட்டாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சென்னையில் இருக்க லைட் ஹவுஸ் நீங்கள் இன்னும் போய் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுவும் லைட் ஹவுஸ்லேருந்து நம்ம பீச் வியூ பார்க்கும்போது காடோட கிரியேஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்களா, ரொம்ப சூப்பராக நேச்சர் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அங்கேருந்து பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் கீழே சுற்றி பார்க்கும்போது தலையே சுற்றுதுங்க. அந்த மாதிரி தான் விசிட்டர்ஸ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் விசிட்டர் டைம். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் விசிட்டர் டைம். அங்கே மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் கொடுக்குறாங்க அதை சுற்றி பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப சொல்கிறாங்க, வைடப் பண்ணி நம்ம வந்துடணும். ஸோ சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம அழகாக ஃபோட்டோஸோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அழகாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடணும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்ததுக்கப்புறமா குட்டியாக ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் அமைக்கப்பட்டிருக்கு, லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியாக. பின்னாடி லைட் ஹவுஸ்க்கு பேக் சைடு அப்படியே வந்து ஒரு குட்டி மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தில் வந்துட்டு லைட் ஹவுஸில் இருக்க லைட்ஸ்லாம் வந்துட்டு எப்போ உருவாச்சு, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் டெக்னிக்ஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உள்ள வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு
புதுசாக நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு வீடியோகிராஃபிஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சோட வந்துட்டு ஆஃப்டர்நூன் டைம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் அங்கே விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குன்றத வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்ககிட்ட காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோஸ் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வணக்கம் சொன்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.